இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருட்டு திராவிட அரசியல்ல இருக்கிற கூட்டணி கட்சியான திருமாவளவனோட கட்சி விசிக கட்சியில திருமாவளவன் இன்னைக்கு வேலையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இன்னைக்கு உள்ள வர்றாரு. எதனால உள்ள வர்றாரு? இந்த திருட்டு திமுக சில எலும்பு துண்டுகளை திருமாவளவன்கிட்ட கொடுத்து இன்னைக்கு போய் நீ இந்த பிரச்சனையை எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்படி பேசு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹிந்துவா வேடமிட்டுட்டு இன்னைக்கு திருமாவளவன் வர்றாரு. இதே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்துக்கு வரும் பொழுது திருநீர் வச்சுட்டு திருநீரை ஒரு அம்மா போட்டோ எடுக்க வரும்போது திருநீரை அழிச்சவர் திருமாவளவன். இன்னைக்கு இந்த திருட்டு திமுக இந்த தீபம் ஏற்ற விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை இந்து மக்களுக்கு ஏற்படுத்திட்டோம்னு உணர்ந்து இந்த சமாதானப்படுத்துறதுக்கு இந்த சமாதான புறாவை வேலை கையில கொடுத்து கிரீடம் வச்சு இந்த திருமாவளவன் என்ற ஒரு அயோக்கிய கட்சியில இருந்து அயோக்கியன் இங்க இப்ப இந்துக்களுக்கு ஆதரவா நாங்க திமுக கட்சி எப்போ இருக்கோம், திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி என்னைக்கு நாங்க இந்துக்களுக்கு விரோதி கிடையாதுங்கிற மாதிரி அது ஒரு ஆர்ப்பாட்டத்துல வேலை கொடுத்து அப்படி முன்னிறுத்துறாங்க. முதல்ல திருமாவளவன் அவர்களே அந்த வேலை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்கா? அந்த வேல் உண்மையும் நேர்மையும் நெஞ்சுரம் கொன்ற ஒரு நேர்த்தியான தெய்வ பக்தியும் உள்ள அந்த பிடிக்கிறது வேலை பிடிக்கிறதே விரதம் இருந்தா பிடிக்கணும். ஒரு விரதம் கூட இருக்காம அந்த வேலை பிடிச்சி அந்த வேலையோட புனிதத்தையே கெடுத்துருக்கீங்க. வேலை எதுக்கு நீங்க பிடிக்கிறீங்க? வேலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் திமுகவோட திகாவோட போயிட்டீங்கல்ல. கோயில்கள்ல கோபுரத்தில் இருக்கிற கூம்போடு இதுல கோபுரத்தில் இருக்கிற சிலைகள்லாம் ஆபாசமானவைன்னு சொன்னவங்க தானே நீங்க. இன்னைக்கு எப்படி திருப்பரங்குன்ற மலை மேல உங்களுக்கு ஒரு பக்தி வருது, திடீர்னு உங்களுக்கு ஒரு பாசம் வருது திருப்பரங்குன்ற மலை மேல? இத்தனை நாளா வாய் திறக்காம எங்க இருந்தீங்க? இந்துக்கள் போராடும் போது நீங்க எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? இந்துக்களோட வழிபாடு தளத்துல திமுக வச்சிருக்கு, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம், வேலை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இந்துக்களுக்கு ஆதரவா? இவ்வளவு எங்க போனீங்க? நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, இந்த நாடக கம்பெனியான திமுக கட்சியில் இருக்க கூட்டணியும் சரி, அந்த சு வெங்கடேசன் ஒரு பரதேசி நாய் அங்கே தெரியுது, அந்த நாயை கிளப்பி விட்ட பிரச்சனை அம்புட்டோம். நம்ம இந்து வழிபாட்டு தளத்தை தவறா பேசி தவறா சித்தரிச்சு எல்லாம் பண்றது இந்த அரசியல் கட்சியில திமுக இருக்கிற நாடக கம்பெனி. நாடகம் போறதுல வல்லுநர்கள். அதனால இந்த மக்கள் இந்த நாடகத்தையெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. கரெக்டா சிந்திச்சு செயல்பட்டு இந்த தடவை வர்றதுல தேர்தலில் ஓட்டு போட்டு இந்த அயோக்கிய கட்சியை இந்த இந்து விரோத கட்சியை தொடர்ச்சி எரியணும். இந்த மதுரை மண்ணில் இருக்கிற மக்கள் நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா பிரச்சனைக்கும் பிஜேபி காரன் தான் இந்து முன்னணிக்காரன் தான் போராடணும்னு இல்லை. இந்த மதுரை மக்கள் ஏன் இவ்வளவு மௌனம் சாதிக்கிறது தெரியல. உங்க ஊர்ல உங்க மண்ணுல காலங்காலமா இருக்கக்கூடிய நமது தமிழ் கடவுள் முருக கடவுள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சொந்த கடவுளான முருக கடவுள் இன்னைக்கு இவ்வளவு அவமானப்பட்டு ஒரு தீபம் ஏற்ற முடியாத வலிமைக்கு நிற்கிறான். இதே நேரத்துல நம்மளுக்கு அனுமதி மறுக்கப்படுது, அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. அப்ப எந்த மாதிரியான இந்து விரோத ஆட்சி இங்க நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. எல்லா மக்களும் வளமோடு வாழணும்னா நீங்க பிஜேபி கூட்டணிக்கும் ரெட்டாய்க்கும் ஓட்டு போட்டு இந்த திமுக தீய சக்தி இந்த மண்ணில இருந்து விரட்ட வேண்டும். அதே மாதிரி எப்படி திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குதோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த இந்து விரோத கட்சிகளை சூரசம்ஹாரம் அழிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.